வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி யாருக்கு விசேஷம் அப்படின்னா, முருகன் அவதரித்த நாள். முருகப்பெருமான் நம்மளுக்கு முழு முதற் கடவுள் அப்படிங்கக்கூடிய விநாயகரை தான் நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு முழுமையான ஒரு கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனை சொல்கிறோம். அப்போது இந்த முருகன் அவதரித்த நாள் தான் வைகாசியில் வரக்கூடிய பௌர்ணமி. அப்போ என்ன பண்ணணும், அந்த பௌர்ணமியை ஒரு முருகன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். ஏதாவது ஒரு அன்னதானம் நீங்கள் செய்யணும். முருகனுக்கு எல்லாத்துக்கும் தானம் செய்யறதுல ரொம்ப விருப்பம். அவர் இப்படி அப்படின்னு எதையும் அவர் யோசிக்கவே மாட்டார். ஏதாவது ஒரு முதியோர்கள் பார்த்து அவர்களுக்கு உங்களுக்கு முடிந்த அளவு ஒரு உதவி செய்கிறப்போ அந்த முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா பர்த்டே அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷம் இல்லையா? அப்போ அவர் அவதரித்த நாளே எவ்வளோ பிரபஞ்சங்கள் கொண்டாடுது. அப்போது நம்ம தெய்வீக சக்தியை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக அந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி.